அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தி அரசியலின் பகுதியாக ஆபேல் நீதியின் பாதை என்ற தலைப்பில் ஈழத்தமிழர் இன அழிப்புக்கு நீதி கோரும் போராட்டத்தில் என்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன, அது ஒட்டிய பன்னாட்டு நிகழ்வுகள் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நம்ம கடந்த 2 திங்களாக ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர், அதற்கு முன்பு வந்த அறிக்கை, அது ஜூன் மாதத்திலிருந்தே செம்மணி புதைக்குழி கண்டெடுக்கப்பட்ட பிறகு ஜூன் மாதம் ஐநா மனித உரிமை பேரவை ஆணையர் அவர் வந்தார், வோல்கர் டர்க் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். இப்ப அதிலிருந்தே நாம் அந்த கூட்டத்தொடரை சுற்றிய நிகழ்வுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு வழியாக அந்த அக்டோபர் 6ஆம் நாள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது நம்ம உள்நாட்டு பொறிமுறை தீர்மானம். அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிவிட்டோம். இப்ப இந்த வாரம் ஒரு செய்தி என்னன்னா, நமக்கு தெரியும், ஃபீல்டு மார்ஷல் என்று பட்டம் வாங்கிய சரத் பொன்சேகா, அவர் தேர்தலில் ராஜபக்சே எடுத்து போட்டியிட்டார். கொஞ்ச நாள் சிறையில கூட அவரை அடைச்சி வச்சிருந்தாங்க. அவர் தான் ஒட்டுமொத்த இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் சில குற்றச்சாட்டுகளை அவ்வப்போது இந்த மனித உரிமை மீறல், போர் குற்றங்கள், இதில் தொடர்புடைய அதிகாரிகளின் பெயரை சொல்லி இவர்கள் இதில் ஈடுபட்டார்கள், இதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்வதுண்டு. இம்முறை அவர் 2 குற்றங்களை பெயர் சொல்லி குறிப்பிட்டு அதில் தொடர்புடைய 3 அதிகாரிகளின் பெயர்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, இசைப்பிரியா பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது. 2வது, வெள்ளைக்கொடி ஏந்தி சென்று சரணடைந்த விடுதலை புலிகள் மக்கள், இவர்கள் கொல்லப்பட்ட விவகாரம். இந்த 2 விவகாரத்திலும் தொடர்புடைய 3 அதிகாரிகளின் பெயர்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அதிகாரி தேசிய புலனாய்வு பணிப்பாளராக இருந்த மேஜர் ஜெனரல் கபில் ஹெந்த விதாரண. 2வது அதிகாரி நன்கு அறியப்பட்ட தளபதி சவேந்திர சில்வா, இவரை தான் அமெரிக்கா தடை செய்து வைத்திருந்தது. 3வது ஜெனரல் ஜெகத் சூர்யா. இந்த 3 பேர் பெயரை சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு நேரடியாக சவேந்திர சில்வாவின் பெயரை இவர் குறிப்பிட்டதில்லை. 58வது படைப்பிரிவின் தளபதியாக இருந்தவர் தான் சவேந்திர சில்வா. மறைமுகமாக அந்த படைப்பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர், அவருக்கு தொடர்புண்டு அவருக்கு என்று சொல்லியிருக்காரு ஒழிய, இதுதான் முதல் முறையாக சரத் பொன்சேகா சவேந்திர சில்வாவின் பெயரை குறிப்பிட்டு சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இவருக்கு பொறுப்பு இருந்தது என்று சொல்லியுள்ளார். சரணடைந்தவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு, அப்புறம் அவர்களை புனர்வாழ்வு ரீஹாபிலிட்டேஷனுக்கு பொறுப்பாக இருந்தவர் தயா ரத்தநாயக்கா. அவரிடம் சரணடைந்தவர்களை தயா ரத்தநாயக்கவிடம் ஒப்படைக்க வேண்டும். இவர் களமுனையில் இருப்பவர் அல்ல தயா ரத்தநாயக்கா. அப்ப சரணடைந்ததிலிருந்து இவரிடம் ஒப்படைப்பதற்குமான இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த சிலர் காணாமல் ஆக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப ஒப்படைக்கப்பட்டவங்க எல்லாம் புனர்வாழ்வு முகாமுக்கு போறாங்க. அங்கேயும் மீறல் நடந்திருந்தா கூட அவரிடம் ஒப்படைப்பதற்கும் இந்த களமுனையில் சரணடைந்தவர்கள் இந்த காலப்பகுதி, இந்த இடைவெளியில் தான் இந்த குற்றங்கள் நடந்திருக்கின்றன. சவேந்திர சில்வா மீது சவேந்திர சில்வா அல்ல, ஜெகத் ஜெயசூர்யா, அவர் மீது இதற்கு முன்பே நம்ம இந்த யாஸ்மின் சூகா, இந்த மூவல்லுநர் குழுவில் பான் கி மூன் அமைத்த மூவல்லுநர் குழுவில் இருந்தவர். அவர் தென்னாப்பிரிக்காவை மையமிட்ட ப்ராஜெக்ட் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஐஜேபி இன் ஸ்ரீலங்கா, அது நீதிக்கும் அமைதிக்கும் ஸ்ரீலங்காவில் நீதிக்கும் அமைதிக்குமான திட்டம், வேலை திட்டம். அந்த அமைப்பின் சார்பாக ஸ்ரீலங்காவின் நிலைமை பற்றிய ஆய்வறிக்கையில் ஜெகத் ஜெயசூர்யா எப்படி இந்த மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்று ஒரு அறிக்கை, அவருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு, யாஸ்மின் சூகா அம்மையாரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு அது ஐநாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே இந்த ஜெகத் ஜெயசூர்யா பற்றிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இந்த மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டது, இந்த கொலை செய்யப்பட்ட விவகாரங்களில். 2வது, இந்த முதல் அதிகாரி சவேந்திர சில்வா, 2வது ஜெகத் ஜெயசூர்யா, 3வது தான் இந்த தேசிய புலனாய்வு பணிப்பாளராக இருந்த கபில ஹெந்த விதாரண. இவர் 2006 ஓய்வு பெற்றவர் இராணுவத்திலிருந்து. கோத்தபய ராஜபக்சே தேசிய புலனாய்வு பணிப்பகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் பணிப்பாளராக இவரை நியமிக்கிறார். ஓய்வு பெற்றவர் 2006க்கு பிறகு இந்த பொறுப்புக்கு வருகிறார். கோத்தபய ராஜபக்சேவோடு மிகவும் நெருக்கமானவர். ஒட்டுமொத்த ராஜபக்சே, மஹிந்த கோத்தபய ராஜபக்சேவோடு மிகவும் நெருக்கமாக இருந்து பல குற்றங்களோடு தொடர்புடையவர்.
இவர் இசைப்பிரியாவுடைய கொலையில் இவர் கட்டுப்பாட்டின் கீழ் தான் அது நடந்தது என்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. மேலும் மலேசியாவிலிருந்து கே பத்மநாபன் சொல்லக்கூடிய புலிகளின் இந்த வெளியுறவுத்துறை பொறுப்பில் இருந்தவரை கடத்தி கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்ததிலும் இவருக்கு பொறுப்பு இருக்கிறது. கூடுதலாக லசந்த விக்ரமசிங்கே என்ற ஊடகவியலாளர் கொல்லப்பட்ட விவகாரத்திலும் இவர் தொடர்பு இருக்கிறது. அதாவது இப்ப இந்த லசந்தா கொலையிலும் கீத் நொயார் என்ற இன்னொருவர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கிலும் இவருக்கு தொடர்பு இருக்கிறது. இவர் வந்து புலனாய்வு பிரிவு, இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று முன்பே சரத் பொன்சேகா இவர் மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தார். இப்போது இந்த வெள்ளைக்கொடி ஏந்தியவர்கள் கொல்லப்பட்டதும் இசைப்பிரியா விவகாரத்திலும் இந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2013 மஹிந்த ராஜபக்சே தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி மாற்றம் நடக்கிறது. அப்போது இவர் இந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு ஏதோ ஒரு ஹோட்டல் நிர்வாக பொறுப்புக்கு ராஜபக்சேவால் பரிந்துரைக்கப்படுகிறார். 2013 வரை இந்த பொறுப்பிலே வந்து இந்த கபில எந்த விதாரண இவர் வந்து இந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார். இவர் இந்த 3 பேரையும், ஆனால் ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரை சரத் பொன்சேகாவையும் அவர்கள் அழைத்து விசாரிக்கவில்லை. இந்த 3வரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த அதிகாரிகள் மீது இவர் எல்லோருக்கும் பொறுப்பாக இருந்து சரத் பொன்சேகா சொல்கிறார். யாரோ இவரோ மனித உரிமை அமைப்பை சேர்ந்தவர்களோ அம்னஸ்டியோ ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோ சொல்லவில்லை. இராணுவத்திலே தலைமை பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றாலும் குற்றச்சாட்டை வைப்பவர் அந்த துறையிலே தலைமையில் இருந்தவர். ஆனாலும் அங்கு உள்ள அரசு எந்திரம் இதை ஒரு பொருட்டாக மதித்து எந்த விசாரணைக்கும் உட்படுத்தவில்லை. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்ம முன்பே பலமுறை பேசியது போல் இந்த பன்னாட்டு சட்டமீறல்கள் தொடர்பில் ஒரு நேர்மையான புலனாய்வு செய்ய வேண்டும் என்ற மனத்திற்பம் கிடையாது. ஸ்ரீலங்கா அரசுக்கு கிடையாது, அங்கு உள்ள சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளுக்கும் கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாதனால அவங்க வந்து இதை ஒரு கண் துடைப்பாக விஷயத்தில் தான் கவனம் செலுத்துறாங்க. இப்ப இது ஒரு செய்தி. 2வது செய்தி, மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டு என்பது போல ஒரு செய்தி வந்திருந்தது. ஆனால் அவர்கள் இப்ப காஷ்மீரில் எப்படி தள்ளி போட்டுட்டே வந்தாங்களோ அது மாதிரி டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு வேலைகள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும். இது ஒரு முன்னிபந்தனை. 2வது, நாடாளுமன்றம் தான் எப்போது எந்த முறையில் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. தேர்தல் ஆணையருக்கு வந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அவர் தேர்தல் ஆணையர் வந்து சமன் ஸ்ரீரத்தன் நாயக்கா, அவர் வந்து இந்த தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் ஆணைய விதிகளில் எந்த இடமும் இல்லை. நாடாளுமன்றம் தான் அதை வந்து சொல்ல வேண்டும். எனவே அவர் வந்து நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை கோடி காட்டுகிறார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இந்த டீலிமிட்டேஷனை ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2016 இருந்து இலங்கையில் உள்ள 9 மாகாண சபைகளும் அந்த சபைகள் செயல்படாமல் தான் அந்த நாடு நடந்துட்டு இருக்கு. அப்போ சரத் வீரசேகரா என்பவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி 13வது சட்டத்திருத்தத்தை செயல்படுத்தினால் அது ஒரு சமஷ்டி தீர்வை தமிழர்களுக்கு கொடுப்பதுதான். மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று இவங்க வந்து ராஜபக்சே கட்சிக்காரங்க பேச தொடங்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திட்டவட்டமாக எப்போது நடத்துவது என்ற ஒரு அறிவிப்பு வந்தது மார்ச் மாதம் என்று. பட் இன்னும் அதுக்குள்ள வந்து குழப்பங்கள் இருக்கின்றன. எனவே அவர்கள் இப்ப காஷ்மீர் விஷயத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலை இவர்களும் தள்ளி போட்டார். 2018 கலைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்ப இந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் தேர்தல் நடந்தது. அப்ப அதுவரை தள்ளி போட்டு தான் வைத்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் நடத்தினது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிஆர் ஆக்டிவிட்டி போல உலக நாடுகளுக்கு காட்டுவதற்காக அந்த தேர்தலை நடத்தினார்கள். இவர்களுடைய ஒரு செயல்படும் முறையில் அதுக்கான ஒரு இடம் இருக்கு. இந்திய ஆளும் வகுப்பு, இந்திய அரசு அதோடைய செயல்படும் முறையில் அதற்கான இடம் இருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசின் செயல்படும் முறையில் அதற்கான இடம் கிடையாது. அதுதான் இப்ப இவங்க அதை ஒட்டிய அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் சொல்கின்றன. தமிழ் தரப்பில் சில கட்சிகள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பொதுவில் நமக்கு இந்த 13வது சட்ட திருத்தம், அதை ஒட்டிய மாகாண சபை, இவையெல்லாம் வந்து தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த 13வது திருத்தத்தை தாங்கள் செயல்படுத்துவதாக ஒப்புக்கொண்டு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குறது ஸ்ரீலங்கா அரசு ஆக்கியிருக்கு. இப்போ இந்திய அரசு தரப்பில் இவரு
அனுரகுமாரா வரும்பொழுது கூட இந்த கடந்த ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பொறுப்பேற்று வந்த பிறகும் வந்த போதும் சரி, அனுரகுமாரா வந்த போதும் சரி, வெளிப்படையாக 13வது திருத்தம் என்று சொல்லவில்லை. நீங்க உங்களை அரசமைப்பு சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்றுதான் இப்ப கடைசியா வந்தப்ப மோடி சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க வெளியில இங்க ஊடகங்களில் மற்ற பேசும்போது இந்த 13வது திருத்தம் நமக்கு இப்ப என்னன்னா, அந்த 13வது சட்ட திருத்தம் என்பது ஒரு தோல்வி அடைந்த ஒன்று. அதை சிங்களர்கள் செயல்படுத்த அது தீர்வாகாது. தீர்வு என்று சொல்லி நீங்கள் திணித்தீர்கள். ஆனால் திணித்ததில் அந்த ஒப்புக்கொண்ட இன்னொரு தரப்பு, ஒரு ஸ்டேட் பார்ட்டி அரசு அதை செயல்படுத்தவில்லை. கடந்த 6 ஆண்டுகளாக கூட அவர்கள் செயல்படுத்துவதற்கு, 7 ஆண்டுகளாக செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. இப்ப இதுதான் இது எப்படி நம்ம தீர்வு இல்லைன்னு சொன்னோமோ அது உண்மை ஆயிருக்கு. இதை எப்படி நம்ம அதாவது இந்த அரசியல் களத்தில் இது காலாவதி ஆகிவிட்டது, இது சிங்களர்கள் செயல்படுத்தவில்லை என்பதை நாம் திட்ட தெளிவாக ஒரு முடிவுக்கு அதை ஒரு அரசியல் அரங்கத்தில் கொண்டு வர வேண்டும். இன்னும் இந்த 13th அமெண்ட்மெண்ட், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு, சமஷ்டி தீர்வு என்றெல்லாம் இங்கேயும் கூட ஊடகங்கள் எழுதுகிறார்கள். இவர்களுக்கு கூட அதை பற்றி அக்கறை கிடையாது. இது இந்த தனிநாடு மறுப்பதற்காக சொல்வதுதான். இதை எப்படி அம்பலப்படுத்தி இன்னும் கூட நமக்கு இந்த தனிநாட்டு கோரிக்கைக்கு அல்லது இன அழிப்புக்கான ஒரு ஈடுசெய் நீதி என்பதற்கு இன்னும் எப்படி நாம் ஆதரவை திரட்டுவது? ஏன்னா நல்லா கையும் களவுமாக அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டு வருவதன் மூலம் அவர்கள் மிக வெளிப்படையாக அவர்களுடைய இந்த உள்ள கிடக்கை தெரியுது, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் உள்ள கிடக்கை. அதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான ஒரு உத்திகளை நாம் வகுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். பொதுவில் இந்த ஐநா ஒரு உலகத்தில் உக்ரைன் போர், பாலஸ்தீன இன அழிப்பு போர், இந்த பின்னணியில் இப்போது வந்திருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானம் இந்த ஈழ விடுதலையில் அக்கறை உள்ள ஆற்றல்களிடையே ஒரு தீவிரமான சிந்தனையை கிளப்பியிருக்கிறது. நாம் நம்முடைய உத்திகளை மாற்றிக்கொண்டு மட்டும் இல்ல, சரியான உத்திகளை வகுத்து கொண்டு ஒரு தீர்க்கமான செயல்பாட்டிற்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை அல்லது ஒரு எதிர்மறையான இந்த தோல்வி, இந்த பின்னடைவு அல்லது ஐநா செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டகம் இந்த கட்டத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, 16 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இன்னும் தீர்க்கமான ஒரு செயல் உத்திகளை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்திய அரசுடைய நிலைப்பாடு, அதை மாற்றி அமைக்க வேண்டிய, உள்நாட்டு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டின் கடமை. இப்ப தமிழ்நாட்டில் இன்றைக்கு எப்படி ஈழம் தொடர்பான அரசியல் இருக்கிறது, பொதுவாக ஈழத்தமிழர்கள் குறித்த ஒரு சிம்பத்தி, அனுதாபம், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பெரும் படுகொலைகளுக்கு உள்ளானவர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். இந்த எண்ணம் தமிழ் மக்களிடையே, ஒரு மாசஸ் வெகு மக்களிடையே கூட அது இருக்கிறது. ஆனால் தமிழீழம் என்பது சாத்தியமா என்பதை பொறுத்தவரை அது சாத்தியம். தமிழீழம் ஒரு அரசியல் கோரிக்கையாக எப்படி தமிழ் மக்கள் கருதுகிறார்கள், கட்சிகள் கருதுகிறார்கள் என்பதில் அது ஒரு நீர்பூத்த நெருப்பாக இருக்கு. நாளைக்கு போராட்டம் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செயல்பாடுகள், ஒரு இயக்கங்கள் முன்னெடுக்கப்பட்டால் மீண்டும் அந்த நம்பிக்கை துளிர்த்து எழும். அந்த நம்பிக்கை இப்போது அது ஒரு நீர்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டப்பேரவை தீர்மானங்கள், அதாவது இப்போ இன அழிப்புக்கு பன்னாட்டு புலனாய்வு, அரசியல் தீர்வுக்கான ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த தீர்மானங்களுக்கு எப்படி செயல் வடிவம் கொடுப்பது என்பது பற்றி தான் நம்ம அந்த புள்ளியிலிருந்து தான் முள்ளிவாய்க்காலை ஒட்டி நடந்த அநீதிகள், சேனல் 4 காணொலி, பாலச்சந்திரன் புகைப்படம் வெளியீடு இப்படி வருகிறது. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் நடந்த எழுச்சி, அதன் விளைவாக கொண்டு வரப்பட்ட நிறைவேற்றப்பட்ட சட்டமன்ற தீர்மானம். அந்த தீர்மானத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்பதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். வெளிநாட்டில் தனியார் நிறுவனங்களை போய் சந்திக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போய் வருகிறார்கள். அப்ப இவர்களுக்கு ஒரு வரம்புக்குட்பட்ட வகையில் நேரடியாக இந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை போடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தீர்மானத்தை இந்திய அரசின் வழியாக பன்னாட்டு அரங்குக்கு கொண்டு போவது ஒரு வழி. அதுதான் அந்த இறைமையோடு தொடர்புடைய வழியாகவும் இருக்கிறது. இன்னொரு வழி, இந்த தீர்மானத்தை உலகத்தில் உள்ள மற்ற அரசுகளுக்கு, குறிப்பாக ஐநா மனித உரிமை பேரவை என்றால் 46 இந்தியா நீங்களாக 45 உறுப்பரசுகள் இருக்கின்றன. இந்த உறுப்பரசுகளுக்கு நேரடியாக தமிழ்நாடு ஒரு கடிதத்தை எழுத முடியும். நேரடியாக தமிழ்நாடு ஒரு சில குழுக்களை அமைத்து
நேரடியாக இணைத்தலைமை நாடுகளை போய் சந்தித்து ஒரு முறைப்பாடை தெரிவிக்க முடியும். இப்ப இதுபோல் தமிழ்நாடு தன்னுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த வழங்க இருக்கக்கூடிய இறைமை அதன் முழு அதை வரம்பை முழுவதுமாக அடைய வேண்டும், எந்த செயல்படுத்த வேண்டும், அதை எக்ஸாஸ்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ அதிகபட்சத்தை செய்வதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அது இன்னொன்னு, இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு வகைப்பட்ட இன அழிப்பு, இவற்றை நாம் மக்கள் மயமாக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு உடனடியாக செய்யக்கூடிய, அதற்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய செம்மணி புதைக்குழி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட 240 உடல்கள், இப்ப இந்த எலும்பு கூடுகள், இந்த 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 புதிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் நம்ம இதை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்திய அரசின் ஆதரவை கேட்பது வேறு. அதே நேரத்தில் இந்திய அரசுக்கு நாங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு இஸ்ரேல் போல் இருப்போம் என்று சொல்வதெல்லாம் அது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தேசிய இனங்கள், அதற்கு அவர்களுடைய ஒரு அவர்களுடன் பாராட்ட வேண்டிய தோழமைக்கு நேர் எதிரானதாக போய்விடும். இப்ப அந்த இடத்திலிருந்து சற்று விலகி நிற்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இன அழிப்பு, அந்த இன அழிப்பிற்கு நீதி வேண்டும். அந்த இந்திய அரசு சிங்கள அரசோடு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறது, அந்த நட்பை முறியடிக்க வேண்டும். இப்ப இந்த ஒரு எத்திக்கல் பொசிஷன், அறம் சார்ந்த அல்லது ஒரு ஜனநாயகம் சார்ந்த நிலைப்பாட்டிலிருந்தே தமிழ் மக்களை எழுச்சி கொள்ள செய்ய முடியும். ஏற்கனவே தமிழ் மக்கள் அப்படி ஈழத்தமிழர்களுக்காக எழுச்சி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதை எப்படி வெகு மக்கள் மயமாக்கி தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஈழ ஆதரவு எழுச்சி கொண்டு வருவது என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து நமக்கான ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு அதை செயல்படுத்துவதை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு காலத்தின் ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா 16 ஆண்டுகள் போய்விட்டன. பன்னாட்டு சூழலில் சாதகங்களும் இருக்கின்றன, பாதகங்களும் இருக்கின்றன. இப்ப நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இன்னும் துல்லியமாக இந்த சாதகமான சூழலை எப்படி பயன்படுத்த முடியும், பாதகமானதை எப்படி நாம் நமக்கு பெரிய தீங்கு ஏற்படாமல் தடுத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு கூட நமக்கு ஒரு அகநிலை வலிமை தேவைப்படுகிறது. அதை நோக்கி தீவிரமாக சிந்தித்து ஒரு செயல்பாட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவசரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாம் சிதறி போய்விட்டோம். அதை ஒருங்கிணைத்து கொண்டு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நாம் அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி அறிக்கைகள், நிலைப்பாடுகள், சில அடையாளமான சில முயற்சிகள், இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். இப்ப அந்த கூட்டமைப்பை விரிவாக்க வேண்டும். பலரையும், பல்வேறு ஈழ ஆதரவு அமைப்புகளையும் அதற்குள் கொண்டு வந்து நாம் இங்கு ஒரு ஈழ ஆதரவு சக்திகள் தம்மை ஒரு திரட்சி ஆக்கி கொண்டால்தான் நாம் ஒரு உருப்படியான ஆதரவை ஈழத்தமிழர்களுக்கு கூட வழங்க முடியும். அவர்களும் கூட ஈழத்தமிழர்களும் தம்மை இந்த இன அழிப்புக்கான நீதி, ஈடுசெய் நீதி, இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தம்மை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்றுக்கொன்று துணை செய்யக்கூடிய, ஒன்றுக்கொன்று உதவக்கூடிய ஒருங்கிணைப்பாக அவை அமையும். எனவே அடுத்தடுத்து அதை நோக்கிய நமக்கு இது ஒரு ஈழ கோரிக்கைக்கு நாம் ஆதரவு திரட்டுவது என்பது தமிழ்நாட்டு அரசியல் நலனுக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. அது எப்படி சிலர் புரிந்து, ஈழத்தை பற்றி ஈழத்திற்கு ஆதரவு திரட்டுவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தீங்காகிவிடும், அல்லது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு சாதகமாகிவிடும், அல்லது திமுகவுக்கு பாதகமாகிவிடும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு போக்கு கூட இருக்கிறது. அது ஆகாது. தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவு இயக்கம் என்பது தமிழ் தேசிய உணர்வை வளர்க்கும். தமிழ் தேசிய உணர்வு என்பது பாஜகவுடைய இந்து தேசிய உணர்வுக்கு எதிராகத்தான் அமையும். அது அவர்களுக்கு சாதகமாக அமையாது. இப்ப அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நலன் சார்ந்து நாம் யோசிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஈழத்தமிழர்களுடைய அவர்கள் எதிர்கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக அங்க அரபு நாட்டு உலகெங்கும் ஒரு எழுச்சி இருக்கிறது. மேற்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எல்லா இடங்களிலும் எழுச்சி இருக்கிறது. ஆனால் அரபு நாடுகளில் அது ஒரு தவிர்க்க முடியாத அரசியல். ஏன்னா அது மக்கள் அங்க சுல்தான்களும் மன்னராட்சியும் இருந்தால் கூட அந்த மக்கள் எழுச்சி அவர்களை அதை தவிர்க்க முடியாத அரசியலாக மாற்றி இருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதை பேசாமல் இருக்க முடியாது என்ற ஒரு சில கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு உயர்த்திருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் உடன்படிக்கைக்கு போகிறார்கள், அமெரிக்காவோடு பேசுகிறார்கள். ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய நிலையை ஒப்பிடும் போது நம்முடைய நிலை ஒரு அதல பாதாள நிலையில் இருக்கு. ஆனா அவங்க ஒரு வரம்புக்குட்பட்ட வகையில் இந்த கோரிக்கையை விட்டு ஓடாத அளவுக்கு அந்த மக்களுடைய போராட்டம் அவர்களை தக்க வைத்திருக்கிறது. இப்ப அங்க அது போல எப்படி பாலத்தீனத்திற்கு அரபு நாடுகளில் ஒரு சாலிடாரிட்டி இருக்கிறதோ, அதுபோல் ஈழத்தமிழருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு அடித்தளம் இருக்க வேண்டியது என்பது
ஜனநாயகத்துக்கு முரணானதோ அல்லது தேவையற்ற ஒன்றோ கிடையாது. இப்ப ஏன்னா எப்படி ஒரு கருத்து நமக்கு எதுக்குங்க இங்கே 1000 பிரச்சனை இருக்கு இப்படிலாம் கூட பேசுறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப குறுகிய உள்நாட்டு நலன்கள் என்ற பெயரில் இங்க உள்ள ஆளும் வகுப்புக்கு சேவை செய்யக்கூடிய கருத்து. எனவே நம்ம வந்து இந்த ரிவைவ் தி ஈழம் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட், அது ஒரு தன்னுணர்வோடு நாம் அந்த அதை மீள கட்டமைக்க வேண்டும். இது ஏன்னா ஒரு பன்னாட்டு நிலைமைகள், சாதகமான நிலைமைகள் உருவாகும். அது உருவாகும் உலக ஒழுங்கில் அது உருவாகும் பொழுது அதை பயன்படுத்திக்கக்கூடிய அந்த நிலைமைகளை கையாளக்கூடிய நிலைமைகளுக்குள் போய் நமக்கான கனிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அகநிலை தயாரிப்பு நமக்கு கட்டாயம் தேவை. அந்த வகையில் நாமும் அந்த முயற்சியில் இருக்கிறோம். புலம்பெயர் வாழ் தமிழர்களுடன் அங்குள்ள அமைப்புகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்தடுத்த வரக்கூடிய சில வாரங்களில் இதில் வந்து நாம் ஒரு சில சில திட்டங்களை வகுத்துக்கொண்டு அடுத்தடுத்து அதை அதை செயல்படுத்துவதை நோக்கி நாம் கண்டிப்பாக செல்வோம். நன்றி.